ஹே கைஸ், இன்னைக்கு நாம் 2018 பிரிட்டிஷ் லாங்குவேஜில் ரிலீஸ் ஆன டெல் இட் டு த பீஸ், அதாவது தேனீக்களிடம் சொல் அப்படிங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதில் வர சில கேரக்டர் பற்றி பார்த்துடலாம். இவங்க லிடியா, இந்த படத்தோட ஒன் ஆஃப் த ஹீரோயின். சின்ன வயசுலேயே ராபர்ட்டுங்கிறவரை காதலிச்சு கல்யாணத்துக்கு முன்னாடியே ப்ரெக்னென்ட் ஆகி பேரண்ட்ஸை எதிர்த்து ராபர்ட்டை நம்பி ராபர்ட் கூட வந்திருப்பாங்க. பட் ராபர்ட் அந்த அளவுக்கு ஒருத்தா இருக்க மாட்டார். ராபர்ட் லிடியாவையும் 10 வயசு குழந்தையும் விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கூட போயிடுவார். இதனால மனசளவிலையும் ஃபினான்ஷியலாகவும் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. பட் லிடியாவுக்கும் அவங்க பையன் சார்லிக்கும் ஒரு நல்ல பாண்ட் இருக்கும். எவ்வளவு சோகமா இருந்தாலும் அது தான் பையன் கிட்ட காட்டிடக்கூடாதுன்னு அவன் முன்னாடி சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டிப்பாங்க. சார்லி அதை விட ஒரு படி மேலன்னு தான் சொல்லணும். சார்லி ஸ்கூல்ல சில ரவுடி பசங்க எப்பவுமே புல்லிங் பண்ணுவாங்க. பட் அது அம்மாவுக்கு தெரிஞ்சா இன்னும் வருத்தப்படுவாங்கன்னு அதெல்லாம் மறைச்சிக்கிட்டு இப்பெல்லாம் அம்மா சோகமா இருக்காங்கன்னு தெரியுதோ அப்பெல்லாம் அம்மாவுக்கு புக் படிக்கிறது பிடிக்கும்னு, அம்மா நான் உங்களுக்கு இந்த நாவலை படிச்சு காட்டுட்டுமா, அம்மா நம்ம சேர்ந்து டான்ஸ் ஆடுவோமா அப்படின்னு அம்மா கூட இருக்கும் போதெல்லாம் அம்மாவை சிரிக்க வைக்க ட்ரை பண்ணிட்டே இருப்பார். இருந்தாலும் அம்மாவோட கண்ணீரை நிரந்தரமா துடைக்க யாராவது இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எப்பவுமே அம்மாவை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிற ஒரு அருமையான பையன். அப்புறம் சார்லிக்கு அவனோட அம்மாவை தவிர பிடிச்ச இன்னொரு விஷயம்னா அது தேனீக்கள். தேனீக்களை பார்க்கவும் அதை பத்தி தெரிஞ்சுக்கவும் ரொம்பவே ஆர்வம் காட்டுவார். அடுத்த கேரக்டர் பாம், ராபர்ட்டோட அக்கா, அதாவது லிடியாவோட நாத்தனாருன்னு சொல்லலாம். எல்லா ஊர்லயும் வதந்தியை பரப்பி வர்றதுக்கும் பொருளை பேசுறதுக்குன்னு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான பர்சன் தான் இவங்க. இவங்க நினைச்ச அந்த ஊர்ல ஒருத்தவங்களை ஹீரோவாவும் மாற்ற முடியும், ஜீரோவாவும் மாற்ற முடியும். அந்த அளவுக்கு புரணி பேசுறதுல பெரிய ஆளு. அடுத்த கேரக்டர் ஆனி. லிடியா சார்லி மேல உண்மையான அன்பு காட்ட இருக்கிற ஒரே உறவுனா அது ஆனி தான். இவங்க வேற யாரும் இல்லை, பாமோட பொண்ணுதான். பட் ரொம்பவே நல்லவங்க. இவங்க சீக்கிரட்டா ஒரு கருப்பினத்தை சேர்ந்த சார்ஜுங்கிற பையனை காதலிச்சிட்டு இருப்பாங்க. அடுத்த மெயின் கேரக்டர் ஜேன். ஜேன் சின்ன வயசுலயே போர்டிங் ஸ்கூலுக்கு படிக்க போனவங்க. தான் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஊருக்கு வந்திருப்பாங்க. ஜேனோட அப்பா ஒரு டாக்டர். அந்த ஊர் மக்களுக்கு இலவசமா மருத்துவம் பார்த்துட்டு இருப்பாரு. அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் ஜேனும் அதே வேலையை பார்க்கறதுக்காக அந்த கிராமத்துக்கு வந்திருப்பாங்க. சோ அவ்வளவுதான். இனி லிடியா ஜேன் எப்படி மீட் பண்ணாங்க, இவங்களோட உறவு எப்படி சார்லிய தான் அம்மாவை வெறுக்கிற ஒரு பர்சனா மாத்துது, அப்புறம் என்னாச்சு அப்படிங்கறத படத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே சார்லியை போட்டு 2-3 பசங்க புல்லிங் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல ஒருத்தன் சார்லியோட அம்மாவை பத்தி தப்பா பேச அவன் மூக்குலயே பொக்குன்னு ஒண்ணு வச்சுட்டு மூக்க உடைச்சிட்டு அடி வாங்கின வலி தாங்க முடியாம வயிற்ற பிடிச்சுக்கிட்டே ஓடி வந்துட்டு இருப்பாரு. சார்லி இப்படி ஓடி வருத ஆனி பார்த்ததும் என்னடா ஆச்சு, சண்டை போட்டியா அப்படின்னு கேட்க, ப்ளீஸ் அம்மா கிட்ட மட்டும் சொல்லிடாத அப்படின்னு சார்லி சொல்ல, அப்ப ஆனியும் அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்டா, ஃபர்ஸ்ட் நீ என் கூட வா அப்படின்னு சொல்லி அவனை ஜேன் கிட்ட கூட்டிட்டு போவாங்க. ஐ மீன் ஹாஸ்பிட்டலுக்கு. பட் அங்கேயும் அவர் உண்மையை சொல்ல மாட்டாரு. அங்க ஜேன் என்னாச்சுன்னு கேட்க, கல்லுல விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. சரி உன் அம்மா எங்கடா அப்படின்னு கேட்க, என் அம்மாவுக்கு சிக்கன் பாக்ஸ் வீட்லயே இருக்காங்க அப்படின்னு சொல்லி அடிச்சு விட்டுட்டு இருப்பாரு. சார்லி போய் சொல்றாருன்னு ஜேனுக்கு தெரிஞ்சாலும் சார்லியோட அந்த துடுக்குத்தனமான பேச்சு அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஸோ சிரிச்சுக்கிட்டே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருப்பான். அப்ப ஜேனோட டேபிள்ல தேன் கொடு மாதிரி ஒண்ணு இருக்கிறத பார்த்துட்டு சார்லி ரொம்ப ஆசையா இது தேன் கொடா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இது மரத்துல செஞ்ச தேன் கூடணும், அது தன்னோட அப்பா செஞ்சதாவும் அண்ட் அவங்க அப்பாவுக்கு தேனீக்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப சார்லியும் எனக்கும் தேனீக்களை ரொம்ப பிடிக்கும், உங்க வீட்டுல நீங்க தேனி வளர்க்குறீங்க தானே, எனக்கும் அதை பத்தி சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்க, தாராளமா சொல்லலாமே, பட் இப்ப இல்லை, சண்டேவா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. சார்லி ரொம்பவே ஆர்வமா சண்டே ஜேனை பார்க்க போவாரு. அங்க ஜேனும் தேனீக்களை பத்தி சில விஷயங்களை சொல்லிட்டு, இந்த தேனீக்களால நம்மளோட குரலை ஐடென்டிஃபை பண்ண முடியும்,
குரலை மட்டும் இல்லாம நம்மளோட காலடி தடத்தை கூட ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்புறம் உன்னோட ரகசியத்தை நீ இந்த தேனீக்கள்கிட்ட சொன்னீன்னா அந்த ரகசியம் எப்பவுமே பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு என் அப்பா எப்பவுமே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சார்லிக்கு ஒரு டைரியை ப்ரெசென்ட் பண்ணி, நீ கத்துக்கிற எல்லாத்தையும் இதுல நோட் பண்ணி வச்சுக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சார்லி அதை வாங்கிட்டு அந்த தேனீக்கள் பக்கமா போய் உட்காந்து, ரொம்பவே ரகசியமா, நான் சொல்றது உனக்கு புரியுமா? என் அம்மா வருத்தத்துல இருக்காங்க, பட் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, உன்னால ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு ரொம்பவே கியூட்டா பேசிட்டு வீட்டுக்கு கிளம்புவாரு. அங்க வீட்டுல பார்த்தோம்னா ஹவுஸ் ஓனர் வாடகை கேட்டு சத்தம் போட்டுட்டு வெளியே நின்றுட்டு இருக்காரு. பட் லிடியா வீட்டுல யாருமே இல்லாத மாதிரி காட்டிக்கிட்டு மறைஞ்சு நின்றுட்டு இருப்பாங்க. இது சார்லியுமே பார்த்துட்டு இருப்பாரு. அப்புறம் ஹவுஸ் ஓனர் போனதும் அவங்க அம்மா அதை நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்கும்போது வழக்கம் போல சார்லி மியூசிக் ஆன் பண்ணி விட்டுட்டு, அம்மா என் கூட டான்ஸ் ஆட வரீங்களா அப்படின்னு கேட்டுட்டு அவருமே ஆட ஆரம்பிச்சிருவாரு. ஸோ வழக்கம் போல லிடியாவும் தன் பையன் கூட சேர்ந்து ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி ஆடிட்டு இருக்கும்போது ஜேன் கொடுத்த ப்ரெசண்ட்டை பார்த்துட்டு, சார்லி இது உனக்கு எப்படி கிடைச்சது, இதெல்லாம் லைப்ரரியில இருக்காதே அப்படின்னு கேட்க, நம்ம ஊருக்கு புதுசா வந்த டாக்டர் தான் இதை கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னதும் என்ன ஏதுன்னு கூட விசாரிக்காம அவங்க எதுக்காக என் பையனுக்கு ப்ரெசன்ட் கொடுக்கணும் அப்படின்னு கோபமா கிளம்புவாங்க. வேற எதுவும் இல்லைங்க, ஆல்ரெடி லிடியா தனியா இருக்கிறதுனால நிறைய ஆண்கள் அவங்கள ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒண்ணுக்காக தான் நம்ம பையனை யூஸ் பண்ணிக்க பாக்குறாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு தான் அப்படி கோவப்பட்டிருப்பாங்க. அங்க போய் கடகடன்னு கதவை தட்டி ஜேன் வெளியே வந்ததும், நான் உங்க டாக்டர் கிட்ட பேசணும், அவர் என்ன அன்னைக்காக 10 வயசு பையனை வீட்டுக்கு கூப்பிட்டு இது லஞ்சமா கொடுத்து அனுப்பியிருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கணும், ப்ளீஸ் அவரை கொஞ்சம் வெளியே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது சார்லி ஓடி வந்து, டாக்டர் ஜேன் எங்க அம்மாவை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல, அப்பதான் லிடியாவுக்கு ஜேன் தான் டாக்டர் அப்படின்னு தெரியும். ஐயோ பப்பி ஷேமாச்சே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே சார்லி தேனீக்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதுக்காக தான் அவனுக்கு இதை கொடுத்தேன், மற்றபடி நாங்க வேற எந்த லஞ்சத்தை பத்தியும் பேசல அப்படின்னு கொஞ்சம் கிண்டலாவும் சொன்னேன். லிடியாவும் சாரிங்கிற மாதிரி மண்டையை ஆட்டிட்டே கீழே பார்ப்பாங்க. அப்பதான் அவங்க அவசரத்துல ஷூவை மாத்தி போட்டிருக்கிறதையும் கவனிப்பாங்க. அதை பார்த்துட்டு சே அடுத்த ஷேமா அப்படின்னு நினைச்சிட்டு இந்த மேட்சிங் சரியில்லைல்ல அப்படிங்கிற மாதிரி வளருவாங்க. அப்ப ஜீனும் சேச்சே ரொம்ப அருமையா இருக்கு, இந்த மாதிரி ஒரு டிசைனை நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி கலாய்ப்பாங்க. ஸோ அதுல லிடியாவுமே சிரிக்கிற மாதிரி காட்டுவாங்க. லிடியா சிரிக்கிறத பார்த்ததும் சார்லி ரொம்பவே சந்தோஷப்படுவார். ஸோ உடனே மறுபடியும் அந்த தேனீக்கள் கிட்ட போய் உட்காந்துட்டு, என் அம்மா சிரிச்சாங்க, நீ பாத்தியா, நீ கண்டிப்பா பார்த்திருக்கணும், ஒருவேளை இதெல்லாம் நீ தான் பண்ணியா அப்படின்னு மறுபடியும் பேச ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. இவர் இப்படி பேசிட்டு இருக்கிறத லிடியாவும் உள்ள இருந்து பார்த்துட்டு இருப்பாங்க. சார்லி அவனோட ரகசியத்தை பத்தி தான் தேனீக்கள்கிட்ட பேசிட்டு இருக்கான் அப்படின்னு ஜீன் சொல்ல, ஆனா சார்லி என்கிட்ட எதையுமே மறைக்க மாட்டானே அப்படின்னு நினைச்சிட்டு ஜேன் கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் சார்லி தேனீக்கள் கிட்ட சீக்கிரத்தை சொல்றது லிடியாவுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அவங்க சார்லி கூட அன்னைக்கு ஒரு டீல் போடுவாங்க. அதாவது, நீ எப்பவுமே உண்மைதான் சொல்லுவேன்னு ப்ராமிஸ் பண்ணேன்னா நானும் நீ சொல்றதெல்லாம் நம்புவேன்னு ப்ராமிஸ் பண்றேன் அப்படின்னு சார்லிட்ட கேட்பாங்க. அப்ப சார்லியும், நீங்களும் என்கிட்ட எப்பவுமே உண்மையை சொல்லுவீங்களாமா அப்படின்னு சொல்லி கேட்க, அஃப்கோர்ஸ் சார்லி அப்படின்னு சொல்லி 2 பேருமே அந்த டீல் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி காட்டுவாங்க. அதுக்கப்புறம் லிடியா ஜேன் 2 பேருமே யதார்த்தமாவே அடிக்கடி மீட் பண்ணிப்பாங்க. அப்படி மீட் பண்ணும் போதெல்லாம் கொஞ்ச நேரம் பேசவும் செய்வாங்க. இப்படி பேசும்போதுதான் லிடியா ஒரு விஷயம் தெரிஞ்சுப்பாங்க. அதாவது, ஜேனோட அப்பா உயிரோட இருந்தவரை ஜேனை இந்த ஊருக்கு வர அவர் அனுமதிக்கவே இல்லை. இது ஜேன் பேசுறதுல இருந்து புரிஞ்சாலும் அதை பத்தி முழுசா யோசிக்கவோ இல்ல கேட்கவோ அவங்களுக்கு டைம் இருக்காது. ஸோ இப்படியே போக ஒரு நாள் லிடியா அவங்க ஒர்க் பண்ற இடத்துல பர்சனல் இஷ்யூஷன் நினைச்சிட்டு கொஞ்சம் கவனக்குறைவா இருந்து ஓடுற மிஷின்ல அவங்களோட சிசரை மறந்து வச்சிருவாங்க. அவ்வளவுதான். இதனால அந்த மிஷின் ஃபால்ட் ஆகி அந்த ட்ரெஸ் எல்லாமே ஸ்பாயில் ஆயிரும். இதனால லிடியாவையும் வேலையில இருந்து அனுப்பிடுவாங்க. இதுல லிடியா இன்னுமே ரொம்ப வெக்ஸ் ஆயிருவாங்க. இனிமே சார்லி எப்படி பாத்துக்க போறோமோ அப்படிங்கிற ஒரு வேதனையில வீட்டுக்கு போகாம பார்ல போய் சரக்கு அடிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப அங்க இருந்து ஒரு பர்சன் லிடியா கூட டான்ஸ் ஆடிக்கிட்டு கொஞ்சம் எல்லையும் மீற சடனா லிடியா சுதாரிச்சு அவரை தள்ளியும் விட்டுருவாங்க. பட் இங்க நடந்த எல்லாத்தையுமே அம்மாவை வீட்டுல காணும்னு தேடி வந்து சார்லியுமே பார்த்துருவார்.
ஸோ கோபப்பட்டுக்கிட்டே அங்கிருந்து ஓடி போவார். சார்லி பார்த்ததை லிடியாவும் கவனிச்சதும் அவர் பின்னாடியே ஓடி போய், சார்லி நீ பார்த்தது எதுவும் இல்லை, நீங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன்ல, நீ எதுக்காக இங்க வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. நான் உங்களை தேடி மட்டும்தான் இங்க வந்தேன், வேற எதுவும் இல்லை, பட் நீங்க போய் சொல்றீங்கல்ல அப்படின்னு சொல்லி கத்துவார். இப்படி ரோட்லயே சார்லியும் லிடியாவும் பேசிட்டு இருக்கேன். இப்போ கரெக்டா ஜேன் அங்க வந்து அவங்கள சமாதானப்படுத்தி வீட்டுல டிராப் பண்றதா சொல்லி கூட்டிட்டு போவாங்க. பட் அங்க லிடியாவோட வீட்டுக்கு போனா ரொம்ப நாளா வாடகை கொடுக்காததுனால வீட்டை போட்டு சீல் வச்சுட்டு போயிருப்பாரு அந்த ஹவுஸோட. ஸோ இப்போ எங்க போறதுன்னு தெரியாம லிடியா நிற்கும் போது ஜேன் அவங்கள தன்னோட வீட்டுக்கு கூப்பிடுவாங்க. லிடியாவுக்கும் வேற வழி இல்லைனாலும் எப்படி போறது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தயக்கத்தோட இருப்பாங்க. அப்ப ஜேன், அந்த பெரிய வீட்டுல நான் தனியா தான் இருக்கேன் லிடியா, வீட்டை பார்த்துக்கவும் தோட்டத்தை பார்த்துக்கவும் எனக்கும் ஒரு ஆள் தேவைப்படுது, ஸோ ப்ளீஸ் உங்களால எனக்கு அதை ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க, அதுக்கப்புறம் லிடியாவும் அங்க போக ஒத்துப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க 3 பேரோட வாழ்க்கையுமே ரொம்பவே சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. சார்லி எப்பவுமே அவருக்கு பிடிச்ச தேனீக்களோட பேசிட்டு நோட்ஸ் எடுத்துட்டு இருப்பாரு. லிடியா வீட்டு வேலை எல்லாத்தையுமே ரொம்பவே சந்தோஷமா பார்த்துட்டு நிம்மதியா இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஜீனும் கிளினிக் போற டைம் தவிர மற்ற நேரங்கள்ல சார்லி கூட சேர்ந்து தேன் கலெக்ட் பண்றது, லிடியா கூட உட்காந்து பேசிட்டு இருக்கிறது, ஒன்ன சாப்பிடுறது, லிடியா சார்லி டான்ஸ் ஆடுறத பார்த்து சந்தோஷப்படுறது, சில நேரங்கள்ல அவங்களும் சேர்ந்து ஆடுறதுன்னு ரொம்பவே சந்தோஷமா இருப்பாங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அந்த வீட்டுல ஒரு உண்மையான சந்தோஷம் வந்த மாதிரி ஜீன் ஃபீல் பண்ணுவாங்க. லிடியா சார்லிக்காக என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்கள நேசிக்கவும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு சண்டே எல்லாரும் பிக்னிக் போவாங்க. அங்க சார்லி ரிவர்ல ஒரு போட்டை விட்டு விளையாடிட்டு இருப்பாரு. அப்ப அந்த போட்டு தண்ணியில வேகமா போறத பார்த்ததும் அம்மா என் போட் அப்படின்னு கத்துவாரு. அப்ப லிடியா, சார்லி அது போகட்டும், ப்ளீஸ் இங்க வந்துரு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. சார்லி சோகமா அந்த போட்டையே பார்த்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஜேன் கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த ஐஸ் வாட்டர்ல இறங்கி போய் அந்த போட்டை எடுத்துட்டு வந்து சார்லி கிட்ட கொடுப்பாங்க. ஜேன் இப்படி பண்ணுவாங்கன்னு லிடியா கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஸோ அதுல ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. அந்த நாளைக்கு அப்புறம் லிடியாவும் ஜேனுக்காக ஃபீல் பண்ற மாதிரி காட்டுவாங்க. இப்படி 2 பேருமே ஒருத்தருக்காக ஃபீல் பண்ணிட்டு இருந்தாலும் 2 பேருமே வெளிப்படையாத சொல்லிக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம அப்பப்ப 2 பேரும் பிசிக்கலாவும் அட்ராக்ட் ஆயிட்டு இருப்பாங்க. பட் 2 பேருமே அது தெரிஞ்சும் தெரியாத மாதிரியும் காட்டிட்டு இருப்பாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் லிடியா மார்க்கெட்ல இருக்கும்போது பேமும் அங்க வருவாங்க. அப்ப பேம் ஜேனை பத்தி ஏதோ சொல்ல வருவாங்க. பட் லிடியா அவங்கள பத்தி நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு தடுக்கவும், பேம், அவளை பத்தி எங்க எல்லாருக்குமே தெரியும், அவளால ஒரு பொண்ணுக்கு என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியுமா, கொஞ்சம் அவகிட்ட கேர்ஃபுல்லா இரு, அவ ஒரு லெஸ்பியன் அப்படின்னு சொல்ல உடனே லிடியா, இப்ப என்ன சொன்னீங்க, முழுசா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. பட் பேம் எதுவுமே சொல்லாம போயிடுவாங்க. அப்புறம் இந்த பேமுக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லிடியாவும் அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. பட் அந்த பேம் லிடியா மட்டும் இல்லாம அந்த ஊர் ஃபுல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணிருப்பாங்க. அது கடைசியா சார்லியோட காது வரைக்கும் வர்ற அளவுக்கு பரவி இருக்கும். ஒரு நாள் சார்லி அவன் ஃப்ரெண்டு கூட காட்டுக்குள்ள விளையாடிட்டு இருக்கும் போது, டாக்டர் ஜேன் ஒரு லெஸ்பியன் அம்மா சொன்னாங்கடா, அது உண்மையா அப்படின்னு கேட்டுரும். அப்ப சார்லிக்கு அப்படின்னா என்னன்னு கூட தெரியாது. அதே நேரத்துல எங்க வீட்டுல லிடியா தோட்ட வேலைகளை பார்த்துட்டு இருப்பாங்க. அதுல ஒரு தேன் கூட்டை தட்டிட்டாங்களோ என்னமோ, எல்லா தேனீகளும் அவங்கள ரோட்டு கட்டிடும். ஸோ லிடியா பயந்து கத்த ஜேன் அங்க ஓடி வந்து லிடியாவை பிடிச்சு அமைதிப்படுத்தி அவங்க கழுத்துல 2 தேனீக்கள் இருக்கிறத பார்த்து, அசையாம அப்படியே இரு லிடியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேனீக்களை ஊதி விரட்டி விடுவாங்க. அப்படி அவங்க பண்ணும்போது மறுபடியும் 2 பேரும் டெம்ப்ட் ஆகிற மாதிரி காட்டுவாங்க. அப்ப லிடியா ஜீனை கிஸ் பண்ணவும் வருவாங்க. பட் லாஸ்ட் மினிட்ல ஜீன் அதை தடுத்து, இல்ல இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன். அப்ப கரெக்டா சார்லி அங்க வந்துருவாரு. பட் இங்க இருந்து பார்க்க அவங்க கிஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியும். அதையும் பார்த்துட்டு தேனீக்களும் கூட்டுல இருந்து வெளியே இருக்கிறத பார்த்துட்டு, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு மட்டும் கேட்டுட்டு அங்க இருந்து ஓடிடும். சார்லி என்ன பார்த்தான்னு தெரியாது, பட் ஏதோ ஒண்ணு பார்த்தான் அப்படின்னு லிடியாவுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். அப்ப லிடியா தான் சொன்னது 2 பேரும் அடிக்கடி டெம்ப்ட் ஆகிறது இது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான்.
ஒருவேளை இது எல்லாத்துக்குமே அதுதான் காரணமோ? நானும் ஜீனை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேனா அப்படின்னு கூட யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் லிடியாவும் சரி ஜேன் கிட்டே இதை பத்தி பேசிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அடுத்த நாள் காலையில ஜேனை பார்க்க போவாங்க. நீ யாரையாவது காதலிச்சிருக்கியா ஜேன்? இந்த ஊர்ல ஒன்னாலதான் ஒரு பொண்ணுக்கு அந்த மாதிரி எல்லாம் நடந்ததுன்னு பேசிட்டு இருக்காங்களே, அதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு கேட்க, அப்ப ஜேனும் கொஞ்சம் கண்ணெல்லாம் கலங்க எமோஷனலா, ஆமா அது உண்மைதான்,